தன் வாழ்வில் 6இல் 5 பகுதியை ஏனோக்கு தேவனுக்கு கொடுத்தவர். எத்தனை வருஷம்? 365. 5×30 சரிங்களா? 365 வருஷத்துல 300 வருஷம் தேவனுக்கு கொடுத்துருக்கிறான்னா 6ல் 5 கொடுத்துட்டார். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நேரம் பிரேயர் பண்றோம், எவ்வளவு நேரம் வேதத்தை தியானிக்கிறோம். யாரும் கேட்கல, உங்களுக்கு நீங்களே நியாயாதிபதி. எபிரேயர் 11:5 அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே பிரியமானவன் என்று சாட்சி. அப்ப தேவனுக்கு பிரியமா நடக்கிறதா காரியம். காயுவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? பிரியமானவனே அப்படிங்குது. மோசே பென்யமீனை குறித்து என்ன சொல்றான்? பிரியமானவன் அப்படிங்கிறார். ஆனா பிரியமானவனுக்கு மேல ஒரு படி மேல போய் நீ மிகவும் பிரியமானவன் யார சொல்றாங்க? தானியேல சொல்றாங்க. அப்ப பிரியமா இருந்தா தான் இங்க காரியத்தின் கடைத்தொகை என்ன? தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் யாரு? தாவீது. சரிங்களா? அப்ப இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு முன்பே பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றவன். சாட்சி சொல்றது நல்லதுதான், சாட்சியாய் வாழ்றதா அதை விட நல்லது. சாட்சியாய் வாழ வேண்டும். சாட்சியாய் வாழ்ந்தவன் இந்த ஏனோக்கு. சரிங்களா? பிறக்காமல் மரித்தவர்கள் யாராரு? ஆதாமும் ஏவாளும். அவங்க பிறக்காம மரிக்கல. அவங்க ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கல. ஆதாம் தாய் தகப்பனுக்கு பிறந்தானா? ஏவாள் தாய் தகப்பனுக்கு பிறந்தானா? பைபிள்ல 4 பிறப்பை குறித்து சொல்லியிருக்கோம்ல. என்னென்ன பிறப்பு? 1 மண்ணில் இருந்து பிறப்பு, 2வது எலும்புல இருந்து பிறப்பு, 3வது திருமண சேர்க்கையின் மூலமா பிறப்பு, 4வது இயேசுவோடைய பிறப்பு, பரிசுத்த ஆவியானுடைய பிறப்பு. ஆதாமும் ஏவாளும் பிறக்கவில்லை, ஆனா மரித்தாங்க. ஏனோக்கும் எலியாவும் பிறந்தார்கள், ஆனா மரிக்கவில்லை. ஏன் மரிக்கல? கொஸ்டின் வரும்ல. அவர்கள் மற்றவர்களைப் போல வாழவில்லை, அதனால் மற்றவர்களைப் போல மரிக்கவில்லை. அப்படி இருக்கணும் தேவனுக்கு பிரியமா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வசனம் சொல்லும். இது சுத்தம் இருக்கணும். சுத்தமா இருந்தால் தான் பிரியப்படுவார். மனவாட்டி கரை திரையற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறார். உத்தம ஜீவியம் உத்தமனா இருந்தா தான். சரிங்களா? எப்படி யோபு உத்தமன் அப்படின்னு போட்டிருக்கு. நாத்தான் வேலை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு போட்டிருக்கு. மோசேயை குறித்து என்ன போட்டிருக்குன்னா, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்கு நம்பிக்கை அளித்தது போல, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவமே இருந்திருக்கார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது போல ஏனோக்கு உயிரோடு எடுக்கப்பட்டு நமக்கு நம்பிக்கை அளித்தவர். சபைக்கு முன்னடையாளமானவன் இந்த ஏனோக்கு. பாருங்க, ஏனோக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே ஆளை காணோம். அதே போல சபை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சபை ஒரு நாள் காணாமல் போய்விடும். ஏனோக்கு அதுக்கு முன்னடையாளமானவன். சபைக்கு முன்னடையாளமானவன் இந்த ஏனோக்கு.